பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம். செய்திச் சுருக்கம். போதைப்பொருள் எதிர்ப்பு மாரத்தான் கொடியசைத்து துவக்கி வைத்த முதல்வர். போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நடந்தது. பிரத்யேக விழிப்புணர்வு பாடலுடன் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியை முதல்வர் விஜய் கையெழுத்து போட்டு துவங்கி வைத்தார். அதன் பிறகு போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முதல்வர் விஜய் உறுதிமொழியை வாசிக்க அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை முதல்வர் விஜய் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து அந்த மாரத்தானில் முதல்வர் விஜயும் பங்கேற்று ஓடினார். அவருடன் அமைச்சர்கள் ஆதவ், வெங்கட்ரமணன், ஆனந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். ஊரை அடித்து உலையில் போட்ட பார்ட்டி ஃபண்ட், முதல்வர் விஜய் மெகா உத்தரவு. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதல்வர் விஜய் ஊழல் பற்றி பேசி திமுகவை தெறிக்க விட்டார். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தியதாக அதிர்ச்சி கிளப்பினார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தைகளை முதல்வர் உச்சரித்ததுமே திமுகவினர் பதைத்தனர். மொத்தமாக சேர்ந்து அமளி செய்தனர். பின்னர் அவசரமாக வெளிநடப்பு செய்தனர். முதல்வர் விஜயின் பார்ட்டி ஃபண்ட் தொடர்பான பேச்சுக்கு பிறகு அந்த விவகாரம் தமிழக அரசியலில் பூதாகரமாகி இருக்கிறது. கல்வித்துறையிலும் பார்ட்டி ஃபண்ட், ஃபண்ட் என்ற பெயரில் மினிஸ்டர் ஃபண்ட் என பல வகையில் வசூல் வேட்டை நடத்தியதாக தனியார் பள்ளிகளின் சங்க தலைவர் நந்தகுமார் அதிர்ச்சி கிளப்பினார். ஏற்கனவே தங்கள் துறையிலும் முறைகேடு நடந்ததாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பரபரப்பை கிளப்பியிருந்தார். நேற்று மின்வாரியம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமாரும் திடுக்கிட வைத்தார். அந்த துறையிலும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் திமுக அரசாங்கம் பணம் சுருட்டியிருக்கிறது என்றார். குறிப்பாக மூவரணி அமைச்சர்களும் மகன், மருமகன், நண்பர்களும் தான் இந்த பணத்தை சுருட்டியதாக பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். சட்டசபையில் பார்ட்டி ஃபண்ட் பற்றி முதல்வர் பேசிய போது ஆவேசமடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசுக்கு ஒரு சவால் விடுத்தார். எந்த கட்சி மூலம் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டது என்று ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாரா என உதயநிதி கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில்தான் அடுத்த சட்டசபை கூட்டம் பட்ஜெட் தாக்கலுடன் ஜூலை 2வது வாரத்தில் தொடங்க உள்ளது. அப்போது கட்சி நிதி வசூல் குறித்த முழு விவரங்களையும் அம்பலப்படுத்த முதல்வர் முடிவெடுத்துள்ளார். அதனால் கட்சி நிதி வசூல் விவரங்களை சேகரிக்கும்படி அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி திமுக ஆட்சியின் போது எந்தெந்த துறைகளில் எல்லாம் எவ்வளவு பணம் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் சுருட்டப்பட்டது என அதிகாரிகள் தீவிர ஆய்வில் இறங்கியுள்ளனர். சிஎம் விஜய் பேச்சால் கடுங்கோபம், இடைத்தேர்தலில் இறங்கும் ஸ்டாலின், திமுக அதிரடி. சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியடைந்தார். இந்நிலையில் முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இது தவிர அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை தொகுதிகளும் இடைத்தேர்தலை சந்திக்கின்றன. இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என திமுகவின் திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே சட்டசபையில் கவர்னர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் விஜய் அப்பாவை எங்கே காணோம் என்று சட்டசபைக்கு ஸ்டாலின் வர முடியாததை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். ஸ்டாலின் தோல்வியால் அதிர்ச்சியில் உள்ள திமுகவினர் முதல்வர் பேச்சால் கொந்தளிக்கின்றனர். இடையே புதுக்கோட்டையில் திமுக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் நேரு, சட்டசபையில் முதல்வர் விஜய் அப்பாவை காணோம் என்கிறார்,
வருவார். எவ்வளவு விரைவாக வர வேண்டுமோ அவ்வளவு விரைவாக மீண்டும் சட்டசபைக்கு வருவார், இது உறுதி என்றார். இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுவது உறுதி என்பதையே நேருவின் பேச்சு வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்ற பிறகு உருவான சென்டிமெண்ட் கை கொடுக்கும் என்று தீர்க்கமாக நம்புகின்றனர் திமுகவினர். கட்சி மாறி வந்தவர்களுக்கு சீட் கொடுக்க கூடாது, கட்சிக்குள் கடும் மோதல், டென்ஷனில் தவேக தலைமை. தமிழக சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல அதிமுகவைச் சேர்ந்த பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை சி விஜயபாஸ்கர் ஆகியோரும் தங்களின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். இதனால் 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து தவேக வட்டாரங்கள் கூறியதாவது: மதுராந்தகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையின் மகள் எழில் கேத்தரின் தோல்வியடைந்தார். தற்போது இந்த தொகுதியை கேத்தரின் சகோதரியான எழில் கரோலினுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்கிறது. மீண்டும் போட்டியிட மரகதம் குமரவேலும் முட்டி மோதுகிறார். ஆனால் மரகதத்துக்கும் விசிகாவுக்கும் இந்த தொகுதியை ஒதுக்கக்கூடாது, இம்முறை கட்சிக்காக உழைத்த மன்ற நிர்வாகிகளுக்கு சீட் கொடுங்கள் என செங்கல்பட்டு தவேக நிர்வாகிகள் அழுத்தம் தருகின்றனர். அதேபோல பெருந்துறையில் செங்கோட்டையனுக்கு நெருக்கமான அருணாச்சலம் போட்டியிட்டார். அந்த தொகுதியை உள்ளடக்கிய ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அந்தியூரில் நின்று தோல்வியடைந்தார். இதனால் பெருந்துறையில் போட்டியிட விரும்புகிறார். ஆனால் அருணாச்சலத்திற்கே சீட் கொடுக்க தலைமை முடிவு செய்திருக்கிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ஜெயக்குமார் கட்டாயம் தனக்கு சீட் வேண்டும் என விஜய்க்கு நெருக்கமான வட்டாரம் வாயிலாக நெருக்கடி கொடுத்து வருகிறார். அதேபோல தாராபுரத்தில் கௌரி சித்ராவுக்கும் முன்னாள் எம்எல்ஏ சத்யபாமாவுக்கும் இடையே யாருக்கு வாய்ப்பு என்பதில் போட்டி ஏற்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்தவரை திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபாலுக்காக அந்த தொகுதியை உள்ளடக்கிய கிழக்கு மாவட்ட செயலர் ஜாகிர் உசேனுக்கு கடந்த முறை சீட் கொடுக்கவில்லை. தற்போது இசக்கி சுப்பையாவுக்கு எதிராக தொகுதி நிலவரம் இருப்பதால் அவருக்கு சீட் கொடுக்கும் மனநிலையில் தலைமை இல்லை. இதனால் அம்பை தொகுதியை பெற 2 மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே போட்டி நிலவுகிறது. விராலிமலை எம்எல்ஏவாக இருந்த சி விஜயபாஸ்கர் விரைவில் தவேகவில் இணைகிறார். அவருக்கு தான் மீண்டும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றால் தனக்கு நெருக்கடி ஏற்படும் என புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முகமது பர்வேஸ் நினைக்கிறார். இதனால் விஜயபாஸ்கர் தவேகவில் இணைந்தாலும் அவருக்கு சீட் கொடுக்க கூடாது என அமைச்சர் பர்வேஸ் தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கிறார். தவேகவை நம்பி பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களிடம் தோற்றுப்போன கட்சி நிர்வாகிகளுக்கு சீட் கொடுக்காமல் போனாலும் இரு தரப்புக்குமே தலைமை மீதான நம்பிக்கை போய்விடும். எனவேதான் இந்த விஷயத்தில் சர்வாதிகாரமாக தலைமையால் முடிவு எடுக்க முடியவில்லை. இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறின. மொத்த பாமகவும் அன்புமணி கையில் பவர் வந்ததால் பலரும் பக் பக். அடுத்து என்ன? ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு தனித்தனியாக செயல்பட்டனர். 90% பாமக நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருந்ததால் புதியதாக மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி செயலாளர்களை ராமதாஸ் நியமித்தார். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தனர். இதனால் பொதுச் செயலாளராக முரளி சங்கர், இணை பொதுச் செயலாளராக முன்னாள் எம்எல்ஏ அருள், பொருளாளராக சையத் மன்சூர் ஆகியோரை ராமதாஸ் நியமித்தார். மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை செயல் தலைவராகவும் அவரது மகன் சுகந்தனை மாநில செயற்குழு உறுப்பினராகவும் ராமதாஸ் நியமித்தார். சட்டசபை தேர்தலையும் அப்பா மகன் தனித்தனி அணியாக சந்தித்தனர். இந்நிலையில்தான் ராமதாஸின் 61வது திருமண நாளான நேற்று முன்தினம் அவரை குடும்பத்துடன் சென்று அன்புமணி சந்தித்தார். அப்போது மகனை கட்டி அணைத்து கண்ணீர் வடித்தார் ராமதாஸ். பாமக மட்டுமல்லாது வன்னியர் சங்கம் உள்ளிட்ட 34 துணை அமைப்புகளையும் கவனித்துக் கொள்ளுமாறு அன்புமணியிடம் ராமதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். பாமக நிர்வாகி ஒருவர் கூறியது: இனி பாமக என்பது அன்புமணிதான், கட்சியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் நினைப்பார். எனவே பழைய கசப்புகளை மனதில் வைத்து எதையும் செய்ய மாட்டார் என்று நம்புகிறோம். மக்களிடம் செல்வாக்கு உள்ள திறன்மிக்கவர்களையே மாவட்ட, ஒன்றிய செயலாளர்களாக அவர் நியமிப்பார். ராமதாஸால் நியமிக்கப்பட்டவர்கள் கட்சிக்கு வலிமை சேர்ப்பவர்களாக இருந்தால் அன்புமணி நீக்க மாட்டார். ஆனால் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி, அவரது மகன் சுகந்தன், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் கட்சி பொறுப்புகளில் இருப்பதை அன்புமணி விரும்ப மாட்டார் என்று அந்த நிர்வாகி கூறினார். காலை உணவு திட்டத்தில் சிறுதானிய உணவு.
சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் சமூக நலத்துறைக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் தொடர்பான திட்டங்களின் செயல்பாடு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் காலை உணவு திட்டத்தில் வழங்கும் உணவு வகைகளை குழந்தைகளுக்கு பிடித்ததாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். உணவுப் பொருட்கள் தரமாக ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அரிசி, கொண்டைக்கடலை போன்றவற்றை நன்கு வேக வைத்து வழங்க வேண்டும். முதியோர் இல்லங்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திடமிருந்து உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும். காலை உணவு திட்டத்தில் தற்போது வழங்கப்படும் உணவு வகைகளுடன் திணை உள்ளிட்ட சிறுதானியம் சார்ந்த உணவு வகைகளை சேர்க்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது. ஜனாதிபதியை சந்தித்த மோடி, அமித்ஷா முக்கிய ஆலோசனை. காரணம் என்ன? அடுத்த ஆண்டு துவக்கத்தில் ஊபி, பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. எப்போதும் தேர்தல் பணிகளில் அலர்ட்டாக இருக்கும் பாரதிய ஜனதா தலைமை அடுத்த ஆண்டுக்கான தேர்தலுக்கு இப்போதே களத்தில் இறங்கிவிட்டது. ஊபி மற்றும் அதன் அண்டை மாநிலமான டெல்லிக்கு புதிய பாரதிய ஜனதா தலைவர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டனர். மேலும் தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கையுடன் மத்திய அமைச்சரவையில் அந்த மாநிலங்களைச் சேர்ந்தோருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதையடுத்து விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்ற பேச்சு டெல்லி வட்டாரத்தில் பலமாக எழுந்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஜார்ஜ் குரியன் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை இணையமைச்சராக பதவி வகித்தார். இவரது ராஜ்யசபா எம்பி பதவி கடந்த 21ஆம் தேதியுடன் முடிந்தது. சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா எம்பி தேர்தலில் ஜார்ஜ் குரியனுக்கு பாஜக சார்பில் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதையடுத்து அவர் மத்திய இணையமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல் மத்திய ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை இணை அமைச்சர் ரவ்னீத் சிங்கின் ராஜ்யசபா எம்பி பதவி காலம் கடந்த 21ஆம் தேதியுடன் முடிந்தது. இவருக்கும் பாரதிய ஜனதா சார்பில் மீண்டும் ராஜ்யசபாவில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. எனினும் இவர் மத்திய அமைச்சராக தொடர்கிறார். இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 23ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். அப்போதே மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகின. எனினும் அரசு சார்பில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான அமித்ஷா இன்று ஜனாதிபதியை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் அடுத்தடுத்து ஜனாதிபதியை சந்தித்திருப்பதன் மூலம் விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் முக்கிய பதவிகளில் புதிய நியமனங்கள் அல்லது பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ராணுவ தளபதியும் மிசோரம் கவர்னருமான ஜெனரல் வி.கே. சிங்கும் ஜனாதிபதி முர்முவை சந்தித்துள்ளார். அதேபோல் ராணுவ என்ஜினியரிங் பிரிவு அதிகாரிகளையும் ஜனாதிபதி சந்தித்து பேசினார். ஜனாதிபதியுடன் பிரதமர், உள்துறை அமைச்சர், முன்னாள் ராணுவ தளபதி அடுத்தடுத்து சந்தித்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.